வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? ட்ராயிங்கில் இன்றைக்கி ஸ்டில் லைஃப் ஆப்ஜெக்ட் தான் எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டில் டைட்டில் எழுதிக்கோங்க, விருப்பம்னா எழுதிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். எழுதிட்டு நம்ம என்ன ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு வாட்டர் ஜக் வந்துட்டு டூம் ஷேப்பில் இருக்கிற வாட்டர் ஜக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் போட்டு சென்டர் மார்க் பண்ணிட்டு அதுக்கு பேரலில் 2 லைன் வந்துட்டு வெர்டிக்கலாக போட்டுக்கணும். அது டூமோட நெக் பார்ட்டுக்கு அந்த நாபை வரைஞ்சிருங்க. ஹரிசாண்டல் லைன் வந்து டாப்பில் போட்டுக்கோங்க. அது சென்ட்ரைசிங்காக இருக்க மாதிரி போட்டு அதோட நாசில் வந்துட்டு ஒரு விளிம்பு வந்து ஷார்ப்பாக இருக்க மாதிரி போட்டு நெக் வரைஞ்சிட்டு டூம் ஷேப்புக்கு பிளான் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு ரவுண்டு சர்க்கிள் ஷேப்புக்கு நான் என்ன பண்ணிடுறேன், ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஹேண்டில், வாட்டர் ஜக்குக்கு ஹேண்டில் இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அது ஸ்ட்ராங்கான பேஸோடு இருக்க மாதிரி அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை அதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் இருக்க மாதிரி ஸ்டில் லைஃப்க்கு ஒரு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணிடணும். பிளாக் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ணிவிடுங்க. நீங்கள் பென்சிலில் வரையும் போது 2 or 3 டைம்ஸ் வரைஞ்சிருந்தாலும் ஸ்கெட்சில் வரையும் போது ஒரே டைம் மட்டும் ஒரு லைனில் வரைங்க. 2-3 டைம் வரைஞ்சிங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்க மிஸ்டேக் வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியும். இது வரைஞ்சதுக்கப்புறம் எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிடுங்க. எல்லா மார்க்ஸையும் எரேஸ் பண்ணி நீங்கள் டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ளூ கலரில் நான் பென்சில் எடுத்துகிட்டு அந்த பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு லைட்டர் டோன் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டார்க்கர் டோன் வருமோ அந்த இடத்துல பென்சிலை நல்லா ஃபுல் ஸ்லாண்டிங்கில் பிடிச்சிக்கோங்க. ஹோல்ட் பண்ணும்போது பென்சிலை ஸ்ட்ரைட்டாக டயகனலாலாம் பிடிக்கக்கூடாது. ஸ்லாண்டிங்காக ரொம்ப ஸ்லோப்பாக வந்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஸ்லாண்ட்டாக பென்சில் ஷார்ப் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்லாண்டிங்காக தான் நம்ம என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். அந்த ஷேடிங் லைட்டர் டோன், டார்க்கர் டோன், இந்த மாதிரி ஷேடோ டோன் இது எல்லாத்தையும் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு லைட்டு டார்க்கு தேவைப்படுமோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், கொடுத்துடணும். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட் அந்த ஜக்கில் அடிக்கும்போது எந்த இடத்துக்கிட்ட விழுகுமோ அந்த இடத்துக்கிட்டெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம பென்சில் வச்சு டார்க்கன் பண்ணிடணும். இப்போ இந்த ஹேண்டலுக்கும் அதே மாதிரி லைட்டர் டோன் வந்து ஒரு சைட்லேருந்து விழுகும்போது அதையும் கொடுத்து அந்த இடத்துக்கு லைட்டாக கலர் பண்ணிவிட்டு டார்க்கர் டோன் வர இடத்துக்கு நல்ல டார்க்காக கலர் பண்ணிடணும். அது எங்கெங்கே ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுத்து கலர் பண்ணணுமோ அங்கெங்கெல்லாம் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுத்து கலர் பண்ணும்போது அந்த பெண்ட் இருக்கிற இடம்லாம் வந்துட்டு ரொம்ப கிளியராக ஷேடோ விழுகும்போது ரொம்ப அழகாக தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம ஈச் அண்ட் எவ்ரி திங் பார்த்து கலர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷேடு கலர் எல்லாமே வந்து டெப்த் எல்லாமே ரொம்ப அழகாக வந்துடும் நமக்கு. அதுக்கப்புறம் அந்த சாசர் பிளேட்டுக்கும் நான் என்ன பண்ணிக்கிறோம், ப்ரௌன் கலர் கொடுத்துக்க. அந்த ப்ரௌனோட அதோட விளிம்புக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த பிளேட்டுக்கும் அதே மாதிரி டார்க்கர் டோன் வந்துட்டு அந்த ஜக்கு வந்துட்டு கீழே இருக்கும்போது இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஸ்டில் லைஃப் கலரிங்க்கே வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும். அதோட ஷேடோ விழுகிற மாதிரி இருந்தால் தான் ஸ்டில் லைஃப் ஆர்ட் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ட்ராயிங். அதுக்கப்புறம் அவுட்டர் பார்ட்டில் நீங்கள் எல்லோ கலர் வந்துட்டு கலர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜக்கை ஹைலைட் பண்ணுறதுக்காக இருக்கும். ப்ளஸ் அந்த எல்லோ வந்துட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக டல்லாக இருக்கும். ஆரஞ்சு கொடுத்து அதோட ஓரத்தில் ஹைலைட் பண்ணிட்டோட நம்மளோட ஸ்டில் லைஃப் ஆப்ஜெக்ட் ட்ராயிங் ரெடி. Thanks for watching viewers. See you on next video. Thank you.